ஹலோ காய் சரங்கே நான் தான் உங்களை வெளியில் எல்லாரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். டுடே வந்து நம்ம ஜிம்னாவோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்ருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆர்மிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்டில் தயவு செஞ்சு உங்கள் கருத்தை சொல்லிட்டு போங்க. ஓகே நான் ரொம்ப குலக்கலான்னு பேச விரும்பல. அண்ட் ஹாப்பி பொங்கல் அமீஸ். ஹாப்பியாக வந்துட்டு இந்த டேவை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள். நம்ம தமிழர் திருநாள். ஸோ ட்ரெடிஷ்னல் வேர்லாம் போட்டு நல்லா பொங்கல்லாம் பொங்க வச்சு எல்லோரும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு ஹாப்பியாக இந்த டேவை என்ஜாய் பண்ணுங்கள். என்னோடய விஷஸ் வந்துட்டு என்னென்னா எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லாவே இருக்கணும். ஓகேயா? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்போம். ஓகே நான் இதுக்காக காட்டை கண்டிப்பாக ப்ரே பண்ணிப்பேன் எல்லாருக்காகவும். ஓகே இப்போ நான் ரொம்ப பேசிட்டேன் சாரி. ஓகே நம்ம இப்போது ஸ்டோரிக்கு போகலாம். ஜிம்னோட எஃப்எஃப் தான் அரகன் மேன் ஃபோர்ஸ் மேரேஜ் வித் அரகன் மேன் பார்ட் 5 பார்க்க போகிறோம். ஓகேயா? லாஸ்ட்டாக வந்துட்டு இதில் கம்ப்ளீட் பண்ணிப்பேன் அப்படின்னா ஜிமின் கூட உங்ககிட்ட லைட்டாக அது ரொமான்டிக்காக அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். அவர் ஜஸ்ட் வந்துட்டு உங்களை டீஸ் பண்ணலான்னு நினச்சிப்பார். பட் அவரையே மறந்து போயிட்டு வேறு மாதிரியெல்லாம் கொஞ்சம் ரொமான்டிக்காக அந்த டைம் போயிருக்கும். உங்களுக்கும் அது வந்துட்டு ரொம்ப ரொமான்டிக்காக அது நீங்களும் உங்களோட செல்ஃபில் வந்துட்டு அப்படி வெளியே வந்து உங்களையே மறந்து போயிட்டு நீங்களும் அவர் கூட கொஞ்சம் இதாக இருந்திருப்பீங்க, ஒரு மாதிரி ரொமான்டிக்காக இருந்திருப்பீங்க. அப்படி கொஞ்சம் டைம் போயிட்டுருக்கும்போதே திடீர்னு ஜிமினா வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு மாதிரி சாரின்ட்டு நான் மறுபடியும் இந்த ஃபீலிங்க்குள்ளே போகக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் போயிட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி சாரின்னு சொல்லிட்டு உங்களை விட்டு விலகி போயிருப்பார். உங்களுக்கு ஒரு புரிஞ்சிருக்காது எதுக்காக அவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி குழப்பத்திலே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நான் அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அப்படியே தான் ஜிமினா நீங்கள் அப்படியே கொஸ்டின் மாதிரி உங்களுக்கு மைண்டில் வந்துட்டு அப்படியே ஏதாவது ஒரு கொஸ்டினபிளாக அவர் வந்துட்டு பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியலை எதுக்காக அவர் இப்படி சொல்கிறாரு. ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு ஒரு மாதிரி கத்துறாரு, ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காரு, ஒரு மாதிரி ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி அக்ரெசிவாக ஒரு மாதிரி நடந்துகிட்ருக்காரு. அவரோட செல்ஃபில் அவரோட இதிலே இல்லை, அவரோட சுயநினைவில் அவர் இல்லாத மாதிரி பண்ணிட்டுருக்காரு. ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்களும் பார்க்குறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் பயமாக வேறு ஆகுது. கிட்ட போய் கேட்கலாமா வேண்டாமான்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே அப்படி நின்றுட்டுருக்கீங்க. ஜிமின் வந்து அப்படியே தான் அந்த பெட்டில் உட்காந்துட்டு அப்படியே அந்த பெட்டை அப்படியே வந்துட்டு கையால் அப்படியே வந்துட்டு குத்திக்கிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு அக்ரெசிவாக ஒரு மாதிரி நடந்துகிட்ருக்காரு. அப்படியே உட்காந்து அதை வந்துட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்காரு. உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. கிட்ட நீங்கள் இப்போ போகிறீங்க மெதுவாக இருக்கிட்ட. ஜிமின் என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி ஒரு மாதிரி நடந்துட்டுருக்க? ஒன்றும் இல்லை நீ கொஞ்சம் வெளியே போறியா? எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இங்கே என்ன வேணால் நடக்கலாம், நீ தயவு செஞ்சு வெளியே போ அப்படின்ட்டு கத்துறாரு. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு என்ன பண்ண அப்படின்னு தெரியாமல் ஒரு மாதிரி முடிச்சுட்டே அவர்கிட்ட இன்னும் நீங்கள் நெருங்கி தான் போகிறீங்களே தவிர விலகி போகலை. பரவாயில்ல என்ன பண்ணாலும் ஓகேங்கிற மாதிரி கிட்ட தான் போகிறீங்க. ஏன்னா அவரோட சிச்சுவேஷன் உங்களுக்கு புரியுது. அவரை பார்க்கும்போது அவ்வளோ பாவமாக வேறு இருக்க ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது. ஸோ அப்படியே அவர் கிட்ட போயிட்டு உட்காந்துக்கிறீங்க. ஜிமின் அப்படியே தான் ஒரு மாதிரி அவரோட நேரெலாம் பைட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பதட்டமும் இல்லாமல் ஒரு மாதிரி வந்துட்டு கோவம், பதட்டம் எல்லாம் மிக்சட் எமோஷன்ஸும் ஃபேஸில் இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி காட்டிகிட்டு இப்படி உட்காந்துட்ருக்காரு. உங்களுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிறதே புரியாத அளவுக்கு ஒரு மாதிரி வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க அவரை. ஜிமின் என்ன ஆச்சு? நல்லா தானே இருந்த, திடீர்னு எதுக்காக ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுற? எனக்கு புரியலை. உனக்கு என்னாச்சு? உனக்கு என்னை பிடிக்கலையாண்ணா? நான் எப்படி சொன்னேன் உனக்கு பிடிச்சிருக்குன்னு? ஜஸ்ட் நான் உன்னை டீஸ் தான் பண்ணேன். அது வேறு மாதிரி மாறிட்டேன். சாரி, நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. இப்போ எதுக்காக நீ சாரி கேட்குற? நான் உன் ஒய்ஃப், மறந்துட்டியா? அதான் சொல்லிட்டேன்ல 1 இயரில் டிவோர்ஸ் பண்ணிடலான்னு. ஜஸ்ட் நான் உன்கிட்ட சும்மா ஃபன்னுக்காக தான் அப்படி பண்ணேன். ஐம் சாரி. உன்னை கஷ்டப்படுத்தியிருந்தா மன்னிச்சிரு
அப்படின்ட்டு அவரோட ஃபேஸை அந்த பக்கமாக திருப்பிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்காரு. உங்களுக்கு மனசுலாம் ஒரு மாதிரி வலிக்குது. இன்னும் 1 இயரில் டிவோர்ஸ் பண்ணிடுவேன்ல, நான் சும்மா உங்ககிட்ட ஃபன்னுக்கு தான் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. உங்கள் ஹார்ட் வந்து அப்படியே குத்துற மாதிரி இருக்குது அவரோட வேர்ட்லாம். ஏன்னா உங்களுக்கு ஜிமின் மேலே கொஞ்சம் ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிட்டு, ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு அதை தாங்க முடியல அவர் சொல்கிறது. என்னதான் அவரை பிடிக்கலனாலும் அவரை நீங்கள் எப்பவும் சைட் அடிக்கிறது, அவரை வந்துட்டு அவர் செய்கிறது எல்லாமே நோட் பண்ணுறது, அவர் எவ்வளோ அக்ரெசிவாக நடந்துட்டாலும் ஒரு மாதிரி அரகண்டாக நடந்துக்கிட்டாலும் உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கும் தான். ஒரு செகண்ட் அவரை என்னடா மனுஷன் இப்படி பேசுகிறானே அப்படின்னு நினச்சாலும் ஒரு செகண்டு க்யூட்டாக இருக்குல்ல, இவன் இப்படி பேசினாலும் அழகாக தான்டா இருக்கான் அப்படிங்க மாட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் ஆகி அவரை பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அப்படி தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அவர் மேலே உங்களுக்கே தெரியாமல் ஒரு ஃபீலிங்ஸ் வளர்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போவும் உங்களுக்கு நீங்கள் ரியலைஸ் பண்ணல நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. ஜஸ்ட் உங்களுக்கு பெயின் ஆகுது. உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க, இப்போ எதுக்கு எனக்கு இவன் சொல்கிறதெல்லாம் வலிக்குது, இதுதான் நாங்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டோமே 1 இயரில் டிவோர்ஸ் பண்ணிடலான்னு, அப்படியே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்களே பேசிகிட்ருக்கீங்க. ஜிமின் அப்படியே தான் அந்த பக்கம் டேர்ன் பண்ணி தான் அப்படி உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அவரோட ஹேண்டை வந்துட்டு அவர் பெட்டில் வச்சுருந்துருப்பாரா, ஸோ அதில் அவரோட ஹேண்ட் மேலே உங்கள் ஹேண்டை வச்சுட்டு, ஜிமின் உனக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா, இல்லை நீ திடீர்னு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுற, எதுவுமே புரிய மாட்டேங்க எனக்கு. அத்தைட்ட கேட்டாலும் அவன் அப்படி தான் கொஞ்ச நேரம் இப்படி இருப்பான், அப்புறம் மாறிடுவான்ட்டு என்னமோ சொல்கிறாங்க. நீ ஏன் இப்படி இருக்க, நானும் பார்த்துட்டேன். அந்த 2 டேஸ்லேயே உன் பிஹேவியர்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி அப்நார்மலாக இருக்குது. எனக்கு ஏதோ பயமாக இருக்குது, நம்ம டாக்டர்கிட்ட வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின் அப்படியே உங்களை ஒரு டேர்ன் பண்ணி ஒரு மறைக்காரு. அவ்வளோதான், உங்களுக்கு உதறல் ஆகிட்டு நீங்கள் வந்துட்டு ஒன்றுமே பேசலை. ஓகே கூல், ஏன் மறைக்கிறேன்னா ஜஸ்ட் கேட்டேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் சொல்லலை. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன், நீ தூங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே பெட்டில் போய் படுத்துக்கிறீங்க. ஜிமின் அப்படியே அந்த பக்கம் உட்காந்துட்டு அப்படியே அவர் எதையோ திங்க் பண்ணிக்கிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக உட்காந்துட்ருக்காரு. அவர் ஃபேஸ்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஸ்வெட்டாக ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி பதட்டப்படுறாரு, ஒரு மாதிரி சேடாகிறாரு, ஒரு மாதிரி திடீர்னு கத்துறாரு. நீங்கள் அப்படியே தான் திரும்பி பார்க்குறீங்க அவர் கத்தவும். அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வேற வருது. என்ன பண்ணனே உங்களுக்கு தெரியலை. இப்போதைக்கு இவர் கூட இருக்க வேண்டாம், இவர் கூட இருந்தால் இன்னும் நம்மளை பார்க்க எதுனா டென்ஷனாக வரவங்கிற மாதிரி பயந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே எழுந்திரிச்சு ஒரு பில்லவையும் ஒரு பெட்ஷீட்டையும் எடுத்துகிட்டு அப்படியே ஹாலுக்கு போகிறீங்க. ஹாலுக்கு போயிட்டு சோஃபாவில் போட்டு படுத்துக்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு உங்களை கண்டுக்க கூட இல்லை. அவர் அப்படியே தான் உட்காந்துட்டு எதையோ திங்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவர் கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீராக வர ஆரம்பிக்குது. அப்படியே டியர்ஸ் வந்துட்டு அப்படியே ஃபாலாக கீழே விழுகுது. அந்தளவுக்கு ரொம்ப டியர்ஸ் வந்துட்டுருக்கு. பட் அவர் கத்தி அழுகலை, ஆனால் அவர் கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. எதையோ ஒன்று நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அவருக்கு மனசெல்லாம் அப்படி ரொம்ப வலிக்குது. அவருக்கு அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது ஏதோ மைண்டில் வந்துட்டு. அவர் அப்படியே ஒரு ஹெட்டை பிடிச்சிட்டு, நிலா, இதுக்கு என்னால் ஒன்றும் மறக்கவே முடியலை அப்படின்ட்டு ஒரு மாதிரி கத்திட்டு அப்படியே பெட்டில் படுத்துக்கிறாரு. இப்போ அப்படியே தான் தூங்குறாரு. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நீங்கள் அப்படியே எந்திக்கிறீங்க. ஜிமின் ரூமில் இருக்காரா என்னன்னு பார்க்குறீங்க. பட் ஜிமின் இல்லை. நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சிருப்பீங்க. உங்கள் அத்தை தான் அப்படி கிச்சனில் வந்துட்டு ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே வந்துட்டு போயிட்டு உங்கள் அத்தைக்கிட்ட தான் கேட்குறீங்க, அத்தை ஜிமினுங்க அவன் ஆஃபீஸ் போயிட்டாமா, காஃபி குடிக்கிறியா ஏன்? தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்களும் வந்துட்டு உங்களுக்கு காஃபிலாம் மேக் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்களும் வாங்கி அப்படி குடிச்சிட்டே, எப்போ போனா? அவன் போய் 1/2 hour இருக்குமா. ஏதாவது சொன்னாங்களா? ஏன்னா நீ அவனை மரியாதையாக பேசுகிற? அது திடீர்னு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறீங்க. அவங்களும் வந்துட்டு பார்த்துட்டு, வயன் நைட் ஏதாவது சண்டை போட்டானா அவங்ககிட்ட? சிச்சி இல்லை தையன், இல்லை நீ ஹாலில் தூங்குன, அவன் ரூமில் தூங்கிட்டு இருந்திருக்கான்.
அதுவும் இல்லாமல் காலையில் ஃபேஸெல்லாம் ஒரு மாதிரி வாடி போய் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தான். அப்படி தான் போனான். என்ன என்ன விஷயம்னு உனக்கு தெரியுமா? அத்தை, எனக்கு எதுவும் தெரியாது அத்தை, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. என்ன சொல்கிற வயன்? உன்கிட்ட கேட்காம நான் யார்கிட்ட கேட்க முடியும்? ஐயோ அத்தை, புரிஞ்சுக்கோங்க. சத்தியமாக எனக்கும் என்னதுன்னே புரியலை. ஐயோ, எனக்கு வேறு மரியாதை கொடுக்க வந்துகிட்டே இருக்கு. அவன் கோவப்பட்டாலே அவனுக்கு மரியாதை தான் கொடுக்க தோணுது அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க அத்தை வந்து அப்படியே சிரிக்காங்க லைட்டா. நீங்கள் வந்துட்டு அத்தை என்ன சிரிக்கிறீங்க? பயம் வந்தால் மரியாதை தன்னால் வருதா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் வந்துட்டு அப்படியே அவங்க அத்தையை பார்த்து முறைக்கிங்க. சரி ஒன்றும் கேட்கலடி. சரி, எதுவும் சொல்லலையா அவங்கக்கிட்ட? அத்தை, நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்னு. ஐயோ, அவன் என்கிட்ட எதுவும் சொல்லலை. என்ன, எதுவும் சொல்லலையா? நீ தான் கேட்க வேண்டியதானே? ஐயோ அத்தை, கேட்டதுக்கு தான் ஏற்கனவே ஒரு வாட்டி என்னை அடிக்க வந்தான். அது மறுபடியும் எதுனா கேட்டு அடி வாங்க நான் தயாராக இல்லை. அவன் முறைச்ச முறையிலேயே அவ்வளோதான், நான் அடங்கிட்டேன். என்னெல்லாம் கேட்க முடியாது அத்தை. கேட்டால் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான்னு எனக்கும் தெரியாது. ரொம்ப கோவப்படுறான். அதை கேட்க போய் ஒரு மாதிரி ரொம்ப என்னை வந்துட்டு ஹர்ட் பண்ணுற மாதிரிலாம் பேசுகிறான். என்னால் அந்த வேர்ட்ஸ்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே கூட உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க ஃப்ரெஷ்ஷப் ஆக. ஸோ உங்கள் அத்தையும் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி வாடி போகுது. அப்படியே வந்துட்டு எதை யோசிச்சுட்டு அவங்களும் மறுபடியும் சரின்னு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே தான் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே கீழே வாரீங்க. அப்போ பார்த்தா 2 பேர் வந்துட்டு ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. உங்கள் அத்தை வந்துட்டு அவங்கள்ட்ட நல்லா சகஜமாக பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே கீழே வாரீங்க. வந்துட்டு அத்தை என்ன யார் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரிட்டு அப்படியே கீழே வாரீங்க. அப்போ உங்கள் அத்தை வந்துட்டு நீங்கள் இன்னும் முன்னாடி போகலாம். அவங்க வந்து அந்த சோஃபா அப்படி பின்னாடி இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு பேக் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். சரியா? சோஃபா வந்துட்டு ஃப்ரண்ட்டில் போய் பார்த்தா தான் அவங்க யாருன்னு ஃபேஸ் தெரியும். ஓகே, அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கிட்டு அப்படி கேட்டு வரீங்க. உங்கள் அத்தை வந்து சொல்கிறாங்க, அதுவாம்மா, இது வந்துட்டு தேயாங், இவங்க வந்துட்டு ஜிமினோட ஃப்ரெண்டுமா. இவங்க வந்துட்டு தேயாங்கோட ஒய்ஃப். இவங்க பேர் வந்துட்டு ரேணுவா? ஆமாம், ரேணு எங்கேயோ கேள்விப்பட்ட பேர். என் ஃப்ரெண்டு பேர் கூட ரேணு தான். சரி, நான் பார்க்குறேங்க மட்டும். அப்படியே கீழே இறங்கி வந்துட்டு அப்படியே அங்கே முன்னாடி வந்து பார்க்குறீங்க. ஃபஸ்ட் தேங்காய் தான் பார்க்குறீங்க. ஹலோ அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அவரும் வந்துட்டு ஹலோ சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் வந்து அப்படியே சிரிச்சிட்டே அப்படியே வந்துட்டு அவரோட ஒய்ஃபை தான் பார்க்குறீங்க, அதாவது ரேணு. நீங்கள் வந்து பார்க்குறீங்க, பார்த்தா அது உங்கள் ஃப்ரெண்டு ரேணு தான். நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, ஏய் ரேணு, நீ என்னடி பண்ணுறீங்க ஒய்யன்? நான் அப்போவே நினச்சேன் பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன்னு. நானும் அப்படி தாண்டி நினச்சேன். ஆமாம், உனக்கு கல்யாணம் ஆயிட்டா? அடி பாவி, ஒரு வார்த்தை கூட சொல்லலை, என்னை கூப்பிடவும் இல்லை மேரேஜுக்கு. நான் உன்னை கூப்பிட்டேன், நீ தான் வரல, கொன்றுவோம் உன்னைய அப்படின்னு திட்டுறா. நீங்கள் வந்து எப்படி கூப்பிட்டேன்னு? உனக்கு நான் மெசேஜ் போட்டு விடலை, ஃபோன் பண்ணால் எடுக்கவும் மாட்டேன், அப்போ நான் என்னடி பண்ணுறது அப்படின்னு கத்துறா. நீங்கள் வந்துட்டு ஐயோ சரி சாரி மச்சான் அப்படின்ட்டு போயிட்டு அவளை அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. அவளும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, சரி மச்சான் எப்படி இருக்கிற, லைஃப்லாம் எப்படி போகுது, கேள்விப்பட்டேன் எங்கள் அண்ணனை தான் கட்டியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறா. நீங்கள் வந்து எதுவும் அண்ணனா அப்படின்ட்டு கேட்குறீங்க. எப்படி பார்த்தாலும் அண்ணன் மாதிரி தானே அப்படின்னு சொல்கிறா. ஸோ நீங்களும் வந்து சிரிச்சிட்டு ஆமாம்மா அவன் அண்ணனை தான் கட்டியிருக்கேன், சரியான சிடுமூஞ்சை தான் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவகிட்டே வந்துட்டு குறை சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டு தானே, ஸோ ஜாலியாக பேசுகிறீங்க. இங்கே டேங்கிட்ட ஒரு மாதிரி ஷாக், அவர் வந்துட்டு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு பேனு. அப்புறம் வந்துட்டு அப்படியே தேங்க பார்த்து டேங் இவன் என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, அது நாங்கள் 12th வரைக்கும் ஒன்றா தான் படித்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு ஒர்க்கு விஷயமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு ஊருக்கு போகிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் பிரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ தான் நான் இவளை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் எக்ஸ்பிளைன் பண்ணுறா என்ன எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத. நீங்களும் வந்து அப்படி பார்த்து சிரிச்சிட்டு ஆமாம் இவன் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, என் பேபிமா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட சிக்ஸ்லேயே அப்படி கிஸ் பண்ணுறீங்க. டேங்க்கு லைட்டாக பொசிட்டிவ் ஆகுது, என்ன என் ஒய்ஃப் அவள் கிஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு மச்சான் உன் லைஃப் எப்படி போகுது, அண்ணன் எப்படி பார்த்துக்கிறாரு அப்படின்ட்டு நீங்கள் அப்படி கேட்டுட்ருக்கீங்க. அப்போது அவன் வந்துட்டு எங்கே உன் அண்ணன் மட்டும் என்ன சும்மாவா,
அவரும் ரொம்ப தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேங்கை பார்த்து கொஞ்சம் லைட்டாக மறைச்சிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கா. சரி சரி மறைக்காதடி பாவண்டி பிரதர், விட்டுரு அவரை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் கூட பேசிட்டு ஜாலியாக பேசிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ டேங்கும் வந்துட்டு உங்ககிட்ட நார்மலாக அப்படி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு ஜிம்மினோட அம்மாவும் வந்துட்டு அப்படியே கூட உட்காந்துக்கிறாங்க. ஜிம்மின் அப்பாவும் வந்துட்டு ஆஃபீஸ் போயிருப்பார். ஸோ அதனால் வந்துட்டு அவர் இல்லை. ஸோ நீங்கள் தான் உட்காந்து நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு அந்த டேவை நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்திருக்கா இல்லையா, ஸோ அதனால் நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே டைம் வந்துட்டு போயிட்டுருக்குது. இப்போ ஒரு ஈவினிங் போல் ஆகுது. ஒரு ஈவினிங் 6 o'clock ஜிம்மின் வந்து இப்போ அப்படியே வராரு வீட்டுக்கு. அப்படியே உள்ளே வராரு. வந்து பார்த்தா டேங்கு, நீங்கள், ரேணு, அப்புறம் ஜிம்மினோட அம்மா அண்ட் அப்பாவும் வந்திருப்பார். அதாவது ஜிம்மினோட அப்பாவும் வந்திருப்பார். அவரு கூட சேர்த்து பேசிட்டு இருப்பார். அவர் கொஞ்சம் சீக்கிரமே வந்திருப்பார் மத்தியானம் போல். ஸோ வந்துட்டு இப்போ இங்கே எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஜிம்மினுக்கு வந்துட்டு டேங்கை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா டேங் வந்துட்டு கொஞ்சம் அவரும் வெளியூரில் தான் இருக்கார். ரேணு வெளியூர் போயிருப்பான்னு சொன்னா இல்லையா, ஸோ அதே இடத்துல தான் அவரோட ஆஃபீஸ் இருக்கும். அவர் அங்கே வேலை பார்த்துட்டு இருப்பார். ஸோ அப்படி தான் அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கும் அங்கே. ஸோ இப்போ அவர் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஜிம்மினுக்கு மேரேஜ் நியூலி மேரேஜ். ஸோ கல்யாணத்துக்கு வரல. ஸோ இப்போ பார்க்கையாவது போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருப்பார். ஸோ ஜிம்மினும் வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே குடுக்குடுன்னு ஓடி வந்துட்டு டே மச்சான் எப்படா வந்த அப்படின்ட்டு டக்குன்னு போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ வந்து டேங்கும் பேக் ஹக் பண்ணிவிட்டு நான் நல்லா இருக்க மச்சான் நீ எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய் அவங்களும் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜிம்மின் வந்துட்டு ரேணுவை பார்த்துட்டு தங்கச்சி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ரேணு வந்துட்டு நான் நல்லா இருக்கேன்னா நீங்கள் தான் உங்கள் ஒய்ஃபை ஒழுங்காகவே பார்த்துக்கிறது இல்லையா, ஒரே கம்ப்ளைண்ட் அப்படின்ட்டு அவங்கள போட்டு விட்றா. நீங்கள் வந்துட்டு அடி பாவி இப்படி போட்டு கொடுத்துட்டீங்க மட்டும் அவளை அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஜிம்மின் வந்துட்டு அப்படியே தான் ரியலைஸ் ஆகிட்டு அதாவது நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்க்காரு உங்களை. நீங்கள் இப்படி சொல்லியிருப்பீங்கிறத அவர் எதிர்பார்த்துக்க மாட்டார். ஸோ இப்படி சொல்லிட்டீங்களா அப்படிங்க மட்டும் அப்படியே வந்து உங்களை ஒரு மாதிரி மறைச்சி பார்க்கவும் நீங்கள் வந்துட்டு இல்லை ஜிம்மின் நான் சும்மா தான் சொன்னேன், அவரை என்ன நல்லா தான் பார்த்துக்கிறேன், நீ ஏண்டி வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்துட்டு அடிக்கிறீங்க. ஜிம்மின் வந்து அப்படியே பார்க்காரு, என்ன சகஜமாக அவட்ட பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி பார்க்காரு. நீங்கள் வந்துட்டு அப்போ நீங்களும் சொல்கிறீங்க அது ஒன்றும் இல்லை அப்படிலாம் பார்க்காத, இவன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான், எனக்கு இவ்வளோ நல்லாவே தெரியும், இவன் என்னோடய ஃப்ரெண்டு, ஸோ அதனால தான் நான் இவ்வளோ அவகிட்ட ஜாலியாக பேசுகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அப்போது வந்துட்டு அவளும் வந்துட்டு ஆமாண்ணா இவன் என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, நாங்கள் கண்டிப்பாக ரொம்ப க்ளோஸு, நாங்கள் எங்கள் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால நான் வந்துட்டு வெளியூர் போயிட்டேன், ஸோ பிரிஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் இப்போ தான் நான் பார்க்குறேனே தெரியுமா, எனக்கு ரொம்ப ஹாப்பினா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவள் அப்படி ஜாலியாக வந்துட்டு ஜிம்மின்ட்ட பேசுகிறா. ஜிம்மின் வந்துட்டு எப்படிமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபன்னாக அப்படி கொஞ்சம் போயிட்டுருக்கு டைமு. ஸோ இப்போ அப்படியே வந்துட்டு ஜிம்மினோட அம்மா தான் வந்துட்டு காஃபி போட்டு எல்லாருக்கும் எடுத்துகிட்டு வராங்க. வந்துட்டு எல்லாருக்கும் காஃபிலாம் கொடுக்குறாங்க. ஸோ எல்லோரும் காஃபி குடிச்சிட்டு அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது டேங்கும் ஜிம்மினும் வந்துட்டு தனியாக ஒரு பக்கமாக போயிட்டு இப்போ வந்துட்டு உட்காந்துட்டு பேசிகிட்ருக்காங்க. அது வந்து டைனிங் டேபிள் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே போயிட்டு உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் எல்லோரும் ஹாலில் இருக்கீங்க, அவங்க அங்கே உட்காந்துட்ருக்காங்க. டேங்லாம் வந்துட்டு கூட்டு போயிருப்பார் ஜிம்மினை, தனியாக கூட்டு போயிட்டு உட்கார வச்சு பேசிகிட்ருக்காரு ஜாலியாக. ஃபஸ்ட்டு நார்மலாக தான் பேசிகிட்ருக்காரு. ஸோ போக போக வந்துட்டு இப்போது டேங் வந்து அப்படி கேட்குறாரு, மச்சான் சந்தோஷமாக இருக்கல்ல? என்னது சந்தோஷமாவா, என்ன டேங் பேசுகிற அப்படின்ட்டு கேட்குறாரு. ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, அதாவது ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சிட்டு கேட்காரு. டேங்க்கு புரிஞ்சிருது, என்னடா இன்னும் நீ அதை மறக்கலையா? எப்படி மறக்க சொல்கிற, எப்படிடா மறக்க சொல்கிற? உனக்கே தெரியும் நிலாவை நான் எவ்வளோ லவ் பண்ணேன்னு, அவளை மறந்துட்டு இன்னொரு பொண்ணு அந்த பிளேஸில் என்னால் வைக்க முடியலை. உனக்கு புரியுதுல்ல, என் ஃபீலிங்ஸ் உனக்கு புரியும்டா, நீ கூட இருந்து பார்த்துவேன், உனக்கு புரியலையா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் டீயர்ஸோட டேங்கை பார்த்து அப்படி கேட்காரு. டேங்கும் வந்து பார்த்துட்டு மச்சான் எனக்கு புரியுதுடா, புரியலன்னு இல்லை, அதுக்காக அவள் தான் உன் லைஃப்னு இல்லையே, அவ்வளோதான், பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டுடா, போயிட்டா திரும்பி வரமாட்டா, நீ அதுக்காக உன் லைஃப்பை அப்படி அழிச்சிக்காத மச்சான், உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அதை பாரு, புரியுதா? டேங் இங்கே பாரு, ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோ, எனக்கு நிலா மட்டும்தான், அந்த பிளேஸை வேறு யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, அது ஒய்யனாலையும் முடியாது. ஜஸ்ட் அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்காமல தான், இன்னும் 1 yearல எங்கள் 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆயிடும். அவளை ஓகே சொல்லிட்டா. டீ என்ன பைத்தியம் உனக்கு, ஜிமின் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன், அடிச்சிருவேண்டா. என்ன பேசிகிட்டு இருக்க ஜிமின், உனக்கு
கொஞ்சம் கொஞ்சம் அறிவுன்னு ஏதாவது இருக்கா? டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டுருக்க. அவகிட்ட பேசும்போதே தெரியுது அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, அவர் ரொம்ப ஜாலியான ஒரு டைப், ஒரு நல்ல பொண்ணுடாவா. அவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க வாய்ப்பே இல்லை. நிலா அவள் அவ்வளோதான். உனக்கு புரியலையா ஜிமின்? உனக்கு லைஃப் இருக்குடா, அதை பாரு. அது பாஸ்ட்டுடா. பாஸ்ட்டையே போட்டு பிடிச்சி ப்ரெசண்டில் எடுத்துகிட்ருக்காத ஜிமின். உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அதை பாரு. உன் அம்மா அப்பாக்காகவாது மாறிக்கோ. டயம், நீ என்ன சொன்னாலும் என் மனசு மாறாது. எனக்கு நிலா மட்டும்தான். ஜிமின், நீ பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஜிமின், பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்க. உன்கிட்ட பேசினா எனக்கு தான் டென்ஷன் ஆகுது. நான் ஏதோ ஹாப்பியாக இருப்பேன்னு நினச்சி உன்னை பார்க்க வந்தா இப்படி. ஜிமின், எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுதுடா. டயம், மறுபடியும் இதை பற்றி பேசணும்னு நான் என்கிட்ட பேசவே வேணாம். என்னடா என்ன பேசிகிட்டு இருக்க நீ? ஓ, அதுக்காக என்னைய வேணான்னு தூக்கி போட்டுருவியா நீ? அப்படி இல்லை டயாங். திரும்ப நீ என்ன அவளை மறக்க மட்டும் சொல்லாத. நீ மறந்து தான் ஆகணும் ஜிமின். அது அவ்வளோதான், முடிஞ்சு போன விஷயம். திரும்ப அதை இழுக்காத. மறந்து தான் ஆகணும். மறந்து வாழ ஆரம்பி. உனக்குன்னு ஒரு லைஃப் வந்திருக்கு. சொல்லிட்டேங்க, அவள் எனக்கானவ கிடையாது. நிலா மட்டும்தான். திரும்ப நீ வேற ஆளை அவள் இருந்த இடத்துல வச்சு பார்க்க சொல்லாத. என்னால் முடியாது. ஜிமின், இதான் உன்னோட முடிவா? ஆமாம். ஆனால் நீ இருக்கியே, எனக்கும் சுச்சுவேஷன் புரியுது, உன்னோட நிலைமை எனக்கு புரியுது. என்ன பிரச்சனை எல்லாமே எனக்கு தெரியும். நீ எவ்வளோ கஷ்டப்பட்டங்கிறது எனக்கு தெரியும். அதை எவ்வளோ பேர் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுலேருந்து வெளிவர எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு நான் கூட இருந்து பார்த்தேன். எனக்கு புரியுது. ஆனாலும் இவ்வளோ இது வேணாம். அந்த பொண்ணையும் கொஞ்சம் நீ யோசிச்சு பார்க்கணும். அவகிட்ட பேசும்போது ஜிமின் உன்னை பற்றி தான் பேசினான். உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்காது, நீ என்னென்ன பண்ண மாட்டேன்னு உன்னை பற்றி மட்டுமே தான் என்கிட்டையும் பேசினான், ரேணுக்கிட்டையும் பேசினான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவளுக்கு மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. நீ இருக்க, அதாவது டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு நீ சொன்னதுனால மட்டும்தான் அவளும் ஓகேன்னு சொல்லியிருக்கா. இல்லைன்னா அவளுக்கும் உன்னை டைவர்ஸ் பண்ணுற ஐடியா இருந்திருக்காது. நல்லா யோசிச்சுக்கோ. விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் நீ தேடினாலும் அந்த உரம் உனக்கு கிடைக்காது ஜிமின். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, புரிஞ்சு வாழ. அவளை விட்டுறாத, மிஸ் பண்ணிடாத. நல்ல பொண்ணு. பாஸ்ட்டை நினச்சி ஃப்யூச்சரில் இருக்கிற ஒரு டைமண்டை மிஸ் பண்ணிடாத ஜிமின். இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்ல தெரில. இன்னும் நீ அதையே பிடிச்சி ஆடிக்கிட்டே இருப்ப அப்படின்னா நீ ஆடிட்டே இரு. இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு. நைட் 10 o'clock எனக்கு ஒரு ட்ரெயின். நான் வந்துட்டு போகணும். எனக்கு நாளைக்கு பிஸ்னஸ் ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு ஆஃபீஸுக்கு போகணும். ஸோ நான் கிளம்புறேன், ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டு வராரு. எழுந்திரிச்சு வந்துட்டு ஒயன்மா சொல்லுங்கண்ணா. ஜிமினை நல்லா பார்த்துக்கோ, உன் அத்தை மாமாவையும் நல்லா பார்த்துக்கோ. நாங்கள் இப்போ கிளம்பணும். நாளைக்கு அண்ணனுக்கு ஒரு ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ நாங்கள் கிளம்புறோம், சரியா? ரேணுவா போகலாம். சரிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு என் மச்சான் வரண்டி, பார்த்து இருந்துக்கோ, எல்லோரையும் நல்லா பார்த்துக்கோ, நீயும் ஹாப்பியாக இருக்கணும், ஓகே? சாரிடி, நான் வந்ததுலேருந்து உனக்கு வந்துட்டு மிஸ் பண்ணவே இல்லை. ஹாப்பி மேரி லைஃப் மச்சான், ஜாலியாக இரு, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உங்கள் கணத்தை பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு லவ் யூ மச்சான், மிஸ் யூ, அடுத்த வாட்டி வரும்போது உன் கையில் ஒரு பேபி இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறா. ஒரு மாதிரி சிரிச்சிட்டு நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டு இது பேபியா வந்துட்டாலும் அப்படிங்கிற மாதிரிட்டு அவளை அப்படியே பார்த்துட்டு சரி போடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களும் இப்போ வந்து காலையில் ஒரு டாக்ஸி புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ டாக்ஸியில் ஏறிட்டு, ஏன்னா எப்படின்னு ட்ரெயின் ட்ராவல் தானே, ட்ரெயினில் போய் தானே போகணும். ஸோ அதனால் வந்துட்டு டாக்ஸி புக் பண்ணி போகிறாங்க. டாக்ஸியில் ஏறிட்டாங்க. இப்போ வந்துட்டு ஓகே பாய்னு கட்டிட்டு அப்படி டாட்டெல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. நீங்களும் அப்படி பாய் பாய்னு அப்படி உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக உங்கள் ஃப்ரெண்டை மீட் பண்ணதெல்லாம். ஸோ அப்படியே தான் ஜாலியாக அப்படின்ட்டு உள்ளே போகிறீங்க. இப்போ வந்துட்டு ஜிமின் வந்துட்டு அப்படியே அந்த
டேபிளில் தானே உட்காந்துட்டு இருந்துப்பாரு. ஸோ அப்படியே நீங்கள் உள்ளே எப்படி சிரிச்சிட்டு அப்படியே ஹம்பலாக ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, அத்தை இன்றைக்கி நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன், என் ஃப்ரெண்டை மீட் பண்ணேன்னு எனக்கு அவ்வளோ சந்தோஷம் தெரியுமா, அவளை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணியிருக்க தெரியுமா, அப்போ அந்த ஃபீலிங்கே வேறு மாதிரி இருக்குது. ஆமாம் ஃப்ரெண்டை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணால் எப்படி ஃபீல் பண்ணுவோன்னு எனக்கும் தெரியும். ஏன்னா நானும் என் ஃப்ரெண்டை ஒரு வாட்டி இப்படி தான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ண தெரியுமா, அவள் கூட அன்றைக்கி ஒரு நாள் நல்லா ஸ்பெண்ட் பண்ணேன். இப்போ அந்த நாய் என்ன தான் பண்ணுதுன்னு இதில் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா, அவளும் பிஸியாக இருப்பாள்ல அப்படின்ட்டு உங்கள் அத்தையும் அப்படி ஜாலியாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, நீங்களும் அப்படி ஜாலியாக பேசிட்டு அப்படியே வந்துட்டு சரி அத்தை நான் வந்துட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு உள்ளே போகிறீங்க. அப்போ உங்கள் அத்தையும் வந்துட்டு சரி நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு மட்டும் உள்ளே போகிறாங்க, உங்கள் கூட வராங்க. ஸோ ஜிமின் இதெல்லாம் அப்படி பார்த்துட்டே இருக்காரு. ஜிமினுக்கு மைண்டில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. டைம் சொன்னது தான், அவள் நல்ல பொண்ணுடா, அவளை மிஸ் பண்ணிடாத, பாஸ்ட்டை நினச்சி ஃப்யூச்சரில் இருக்கிற டைமண்டை மிஸ் பண்ணிடாத, அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ அது அப்படியே ஜிமினுக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அவருக்கு என்ன பண்ணனே தெரியல, ஒரு மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்டில் உட்காந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. உனை சேரும் நாளை தினம் ஏங்கினேனே, நான் இங்கு தனியாக அழுதேன், விடியும் வரை கனவின் நிலை உனதா, இங்கு தினம் ஏங்குது மனமுருகிடும் நிலை இது, எந்த முதல் முதல் வரும் உயிர் காதலில் உயிரை துளைத்தேன், அது உன்னில் தானோ, இது நான் காணும் கனவோ நிஜமோ, மீண்டும் உன்னை. ஸோ ஓகேடா மிஸ், நான் இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாட்டில் வந்துட்டு என்ன பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டா, தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு, ஐ மீன் இந்த எஃப்எஃப் எப்படி இருக்குது, இந்த பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ, பை பாய்.